தியேட்டருக்கு வர வேண்டிய ஜனநாயகன் படம் இப்ப இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. இந்த லீக் வெறும் திருட்டுத்தனமா இல்ல பக்காவான அரசியல் ஸ்கெட்சா? தளபதி விஜயோட அரசியல் வாழ்க்கைய ஆரம்பத்திலே முடக்க நினைக்கிற சதியா? தேர்தலுக்கு இன்னும் சரியா 9 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு? ஜனநாயகன் படத்தோட லீக் விஜய்க்கு சாதகமா இல்ல பாதகமா? இந்த படத்தோட லீக் பின்னணியில இருக்க அந்த முக்கிய புள்ளி யாரு? இன்னைக்கு அதிகாலையில 6 பேரை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கைது பண்ணிருக்காங்களாமே. வீடியோ ஃபுல்லா பாருங்க. மொத்த விஷயத்தையுமே நம்ம உடைக்க போறோம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய பாருங்கள். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, தேர்தல் ஆணையமும் சென்சார் போர்டும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். நியாயமா சொல்ல போனா ஜனவரி 9ஆம் தேதியே ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா இப்போ வரைக்குமே இந்த படம் வரல. சென்சார் போர்டு பண்ண ப்ராப்ளம்னால ஜனநாயகன் படம் ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. ரிலீஸ் ஆகவே இல்லை. கேஸ் மேல கேஸா அது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நாங்கள் கேஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜனநாயகன் டீம் கேஸை வித்ட்ரா பண்ணி ஓகே ஒரு வழியாக படம் மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு போகுது. மறுபடியும் எப்படியோ கூடிய சீக்கிரத்தில் பொங்கலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்த்தரலாம் நிறைய பேர் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி படம் ரிவிஷன் கமிட்டிக்கும் போச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ரிவிஷன் கமிட்டியில் இருக்க ஒருத்தருக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒத்தி வச்சிட்டாங்க. இப்படியே ஜனநாயகன் படம் தள்ளி போயிட்டே இருந்தது. கரெக்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான், எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்தா என்ன, ஏன் படத்தை வெளியில விட முடியாது அப்படின்னா, அதுலயும் தேர்தல் ஆணையத்துல நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு நிறைய சட்டம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுபடிதான் எல்லாமே நடந்தாகணும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, MCC அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் எலெக்ஷன் டைம்ல அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது அவர் கட்சியோட அவர் கட்சிக்கு சாதகமா அந்த படம் அமைஞ்சிரும். ஸோ அதனால இந்த படத்தை வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் ஒரு ப்ரெஷரை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மற்ற கட்சியோட விளம்பரங்கள்லாம் ADMK, DMK, NTKயோட விளம்பரம்லாம் கூட நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது எத்தனை பேத்துக்கு DMKயோட ஆடோ இல்ல ADMK இல்ல மற்ற கட்சியோட ஆடோ பிளேஸ் ஆச்சு அப்படின்றத. ஆனா இது வரைக்கும் டிவிக்கே எங்கேயாவது விளம்பரம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி சோசியல் மீடியால அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வரவும் விட மாட்டாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் விஜயோட மாஸ்டர் பிளான். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் 2 தொகுதியில போட்டி போட போறாரு. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நேத்துக்கு முன்னாடி நாள் கன்னியாகுமரியில விஜய் சைக்கிள் பேரணி நடத்தினாரு. அதை எத்தனை பேர் பார்த்தீங்க? நேர்லயா இருந்தாலும் சரி இல்ல லைவ்ல எவ்வளவு பேர் பார்த்தீங்க? ஓகே, திமுகவோட கோட்டையான திருச்சியோட கிழக்கு பகுதி, அதாவது திருச்சியோட கிழக்கு பகுதியிலையும் விஜய் போட்டி போட போறாரு. இந்த முயற்சி இவர் எடுத்தது ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவா இல்ல ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பமா நினைக்கிறீங்களா? ஆதவர்ஜனா சொல்றாரு இது விஜயோட வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களே கண்ணால பாக்குறீங்களே, எத்தனை கட்சி இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இளைஞர்கள் பட்டாளமா இருந்தாலும் சரி, மக்களோட ஆதரவுன்றது அவரு போய் கால் வச்ச இடத்துல அவ்வளவு பேரை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, உண்மையாவே மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்றதே நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அடுத்து விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன மாதிரி வதந்திகளும் சதி திட்டங்களும் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால KVN ப்ரொடக்ஷன்ல விஜய் இன்னொரு படம் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்க போறாரு. அந்த லாஸ்ட் ஈடு கட்டுறதுக்காக விஜய் இன்னொரு படத்துல நடிக்க போறாரு. அதை நெல்சனோ இல்ல லோகேஷ் கனகராஜ் அவர்களோ டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இதுதான் அவரோட கடைசி படம், திருப்பி அவர் நடிக்க போறதே கிடையாது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது பாஜகவோட சதி திட்டமா இல்ல திமுகவோட லோக்கல் பாலிடிக்ஸா? இந்த படத்தை லீக் பண்ணது மூலயமா விஜயோட அரசியல் செல்வாக்கையும் படத்தோட வசூலையும் ஒரே நாள்லயே முடக்கிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? இன்னும் விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன மாதிரி சதி திட்டங்கள்லாம் தீட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஓகே, ஃபைனல் கன்க்ளூஷன், என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல்றேன். சினிமால வேணா ஹீரோவா இருக்கிறது ஈஸி, ஆனா அரசியலுக்குள்ளன்னு வந்துட்டோம்னா சுத்தி 4 பக்கம் இல்ல 8 பக்கத்துல இருந்து எந்த திசையில இருந்து எதிரிங்க வருவாங்கன்னே தெரியாது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம போனாலும் என்னதான் லீக் ஆயிருந்தாலும் சரி தியேட்டர்ல வரப்போறதா சொல்றாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அது ஓகேங்களா? ஆனா அந்த படத்தோட அந்த கோர், அதாவது அந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது மக்கள் கிட்ட போய் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. விஜய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும்.
நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். விஜயோட இந்த ஜனநாயகன் படம் லீக் வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா அப்படின்னு போட்டிருக்கேன். போய் மறக்காம ஓட் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர் மீ, உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.